அன்பு தோழமைகளுக்கு அடியேனின் பணிவான வணக்கங்கள். கைபேசி என்ற ஒரு கையடக்க கருவி இன்று நம்மை எப்படியெல்லாம் ஆட்டிப்படைக்கின்றது என்பதை நாம் ஒவ்வொருவரும் நன்றாகவே அறிவோம். அதனால் நன்மைகள் அதிகமிருந்தாலும் சமமான விரும்பத்தகாத சூழல்களை இன்றைய இளம் தலைமுறையினர் சந்திக்கிறார்கள் என்பதை நாம் மறுக்கவே முடியாது. இருந்தாலும் கைபேசி பயன்பாடு பருவத்தினரிடம் குறிப்பாக இப்படி இருந்தால் அதன் விளைவாக உதித்ததே இந்த கதை. நிறைவு பகுதி வரை பாருங்க. அதற்கு முன் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஆசையாய் ஒரு கைபேசி. வெற்றிவேலும் குமரனும் நல்ல நண்பர்கள். இருவரும் 8ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறார்கள். வெற்றியின் தந்தை தகவல் தொழில்நுட்ப நிறுவனம் ஒன்றில் மேலாளராக இருப்பதால் வெற்றிக்கு அவ்வப்போது பரிசு பொருள்கள் வாங்கி தருவார். ஆனால் மிகவும் கண்டிப்பாகவும் இருப்பார். குமரன் வீட்டில் அவ்வளவு வசதி இல்லை. அவனுக்கு அப்பா இல்லை, அம்மாதான். அவர் ஒரு தனியார் பள்ளியில் ஆசிரியை. எனவே இருப்பதை கொண்டு மகிழ்வுறும் குடும்பம் அது. வெற்றி கடந்த சில நாட்களாகவே தன் தந்தையிடம் தனக்கு ஒரு கைபேசி வேண்டும் என்று நச்சரித்து கொண்டிருந்தான். அவரும், இப்பொழுது உனக்கு எதற்கு, அது உன் நேரத்தை வீணாக்கிவிடும். 10ஆம் வகுப்பு முடித்தவுடன் அந்த விடுமுறையில் வாங்கி தருகிறேன் என்றார். ஆனால் அவன் தொடர்ந்து பிடிவாதம் பிடித்ததால் வாங்கி தந்துவிட்டார். அதிலிருந்து அவனது போக்கே மாறிவிட்டது. மாலை பள்ளியிலிருந்து வந்தவுடன் கைபேசியை வைத்துக்கொண்டு விளையாட ஆரம்பிப்பான். சாப்பாடு, தூக்கம், படிப்பு எதிலும் ஆர்வமில்லை. வெளியே முன்போல் விளையாடச் செல்வதும் இல்லை. 2 வாரங்களிலேயே மிகவும் சோர்ந்து போய் கண்களின் கீழே கருவளையம். பள்ளிக்கு அவனை எழுப்பி அனுப்புவதற்குள் அவன் அம்மாவிற்கு போதும் போதும் என்றாகி விடுகிறது. இதில் என்ன ஆச்சரியம் என்றால், வெற்றி அவன் அப்பாவிடம் வசதி குறைவாக இருக்கும் குமரனுக்கே அவன் அம்மா அலைபேசி வாங்கி தந்திருக்கிறார். அப்படி இருக்கும்பொழுது எத்தனையோ பரிசு பொருள்களை அவ்வப்போது வாங்கி தரும் நீங்கள் ஏன் இதை மட்டும் வாங்கி தர இவ்வளவு தயங்குகிறீர்கள் என்று பிடிவாதம் பிடித்தே இதை வாங்கினான். அவன் நிலைமை இப்படி இருக்க, குமரன் வழக்கம் போல் புத்துணர்ச்சியோடு பள்ளிக்கு வருகிறான். நன்றாகவும் படிக்கிறான். புதிதாக பேசுகிறான். ஆனால் வெற்றியின் நடவடிக்கைகள் அவன் அப்பாவை மிகவும் கவலையுறச் செய்தது. எதேச்சியாக ஒரு நாள் கடையில் குமரனின் அம்மாவை சந்தித்தார் அவர். இது பற்றி பேசிய போது அவன் அம்மா சொன்னதை கேட்டு வியந்தார். ஐயா, குமரனுக்கு அலைபேசி வாங்கி தரும்போதே சில கட்டுப்பாடுகளை விதித்தேன். மாலை பள்ளி விட்டு வந்ததும் விளையாடிவிட்டு வீட்டு பாடங்களை முடித்து சாமி கும்பிட்டு விட்டு நாம் சாப்பிடுவதற்கு அரை மணி நேரம் முன்பு 20 நிமிடங்கள் மட்டும் நீ கைபேசியை உபயோகப்படுத்தலாம். ஒவ்வொரு நாளும் மொழி, அறிவியல், நாட்டு நடப்பு இப்படி ஏதாவது ஒரு பொருளில் தேடுதல் செய்து அதை பதிவு செய்து என்னிடம் தினம்தோறும் காட்ட வேண்டும். வார இறுதியில் அதை பற்றி நாம் கலந்து பேசி புதிதாய் கற்றுக்கொண்ட விஷயத்தை ஒரு நோட்டு புத்தகத்தில் குறித்து கொண்டே வா. அப்பொழுது இதன் மூலம் நீ என்ன புதிதாக கற்றுக்கொண்டா என்பதும் உனக்கு பிடிபடும். அதை பற்றி நீ உன் நண்பர்களுடன் உரையாட ஏதுவாக இருக்கும். தொழில்நுட்ப வளர்ச்சியின் புது கண்டுபிடிப்புகளை நம் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு செயல்பட்டால் நாம் அதிகம் பயன் பெறலாம். அதன் கட்டுப்பாட்டிற்குள் நாம் இயங்க ஆரம்பித்தால் நமது நேரமும் வாழ்க்கையும் தான் பாழாகிவிடும். இப்படி என் மகனிடத்தில் சொல்லித்தான் நான் அலைபேசியை வாங்கி தந்தேன். ஐயா, காலத்திற்கு ஏற்றாற் போல நாம் மாற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆனால் மனிதனின் கண்டுபிடிப்புகள் மனிதனை ஆக்கத்திற்கு அழைத்து செல்ல வேண்டுமானால் அதை கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டியது நம் கடமை. ஒரு காலத்தில் மின்விசிறி கூட இல்லாமல் நாம் வாழ்ந்தோம். இப்போது அப்படி இயலுமா? அதுபோலத்தான் அறிவியல் வளர வளர நாமும் அதோடு சேர்ந்து வளர வேண்டுமே தவிர அதற்கு அடிமையாகிவிடக்கூடாது. அது மட்டுமா? எந்த கண்டுபிடிப்பும் மனித மூளையின் ஆற்றலுக்கு முன்னே வெறும் தூசுதான். எனவே நம் பிள்ளைகள் காலத்திற்கு ஏற்றாற்போல் வளர வகை செய்து அதன் பயன்பாடுகள் குறித்த எச்சரிக்கையையும் செய்ய வேண்டியது மிக மிக அவசியம். அவர் சொல்ல சொல்ல வெற்றியின் அப்பா மனதில் தெளிவு பிறந்தது. இனிமேல் வெற்றியின் வாழ்க்கையில் வெற்றிதான். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.